ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, சிம்ம லக்னத்திற்கு இந்த பதிவில் 8 நாட்களுக்கான பலனை பார்க்க இருக்கோம். ஜனவரி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் உள்ள நாட்களுக்கு தினப்பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ முதல் நாளான ஜனவரி 12 மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் மிதுன ராசியில் சந்திரன் மிருகஸ்ரீஷம் செவ்வாயாக வேலை செய்கிறார். அப்போ நண்பகல் 11:24 வரைக்கும் இந்த மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு 7ஆம் இடத்துல கண்டகச்சனியாக இருக்கக்கூடிய அந்த சனியினுடைய பங்களிப்பு தான் கொடுப்பார். ஏன்னா செவ்வாய் சனி சாரம். அதனால் செலவுகள் பெருசாக வராது. பட் செலவுகள் வர மாதிரி அதை தவிர்த்துக்கலாம். பட் என்ன அப்படின்னா, 7ஆம் இடத்துல இருக்கிற சனி ஒரு விதமான கஸ்டமர்கிட்டேயோ அல்லது நம்ம வாழ்க்கை துணைவர்கள்கிட்டேயோ ஒரு இறுக்கமான ஒரு விஷயத்தை காட்டும். கஸ்டமர் ஓரியன்டேஷனில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும். ஒரு விஷயத்தை ஒருத்தரை நம்பி நம்ம வேலை பார்த்துட்ருப்போம் அப்படின்னா அதனால் காலதாமதமாகும். ஸோ ப்ராக்ரஸ் டிலே அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நண்பகல் 11:24 வரைக்கும் தான். அதுக்கு மேலே ராகு நட்சத்திரம். நமக்கு 8ஆம் வீட்டில் ராகு இருந்தால் கூட அவர் சனி போல் செயல்படுறதுனால, சனி 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு தீமைகள் தவிர்க்கப்படும், நன்மைகள் இருக்கும், நல்லது நடக்கும். ரொட்டீன் ஒர்க்குக்கு பாதகம் இல்லை. உறவுகளுக்கும் சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் நல்லாயிருக்கும். ஜனவரி 13ஆம் தேதி காலையில் 10:37 வரைக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது, ராகுனுடைய நட்சத்திரம். அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு சந்திரனை போலவும் நமக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிற புதனை போலவும் செயல்படுறதுனால இன்றைக்கி சுகமான நிகழ்வுகள், சுபிட்சமான நிகழ்வுகள், ஒரு கோயிலுக்கு போகிறது, சொந்த பந்தங்களோடு இருக்கிறது, ஜாலியாக இருக்கிறது, குழந்தைகளோட மகிழ்ச்சி, இப்படியெல்லாம் போயிட்டுருக்கும். மறுநாள் ஜனவரி 14 செவ்வாய்க்கிழமை பூச நட்சத்திரம், பொங்கல். சூரியன் மகர ராசிக்குள்ளே நுழையிறாரு. அப்போ சூரியனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறது நம்ம லக்னாதிபதியே பலம் பெறாரு அப்படிங்கிறது கணக்கு. ஆனாலும் கூட இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறதுல நமக்கு அன்றைக்கி வேலை இல்லை, லீவு அப்படிங்கும்போது நமக்கு லக்னம் சார்ந்த நன்மைகளை செய்வார். இப்போ உறவுகள் சார்ந்த நன்மைகள், நமக்கு ஒரு ஃப்ரீயாக ஆரோக்கியமாக இருக்கிறது, ஹாப்பியாக இருக்கிறது, இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஜனவரி 15ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 10:27 வரைக்கும் இந்த பூச நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் புதன்கிழமையில் ஆயில்ய நட்சத்திரம் தொடங்குது. ஸோ புதனே நமக்கு 5ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நல்ல நன்மைகள் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், குதூகலம் இருக்கும், சுப செலவுகள் நடக்கும். அதே மாதிரி சுபமான பொழுதுபோக்கான நிகழ்வுகள், திருமண வரன் பார்க்குறது, குழந்தைகளோட மகிழ்ச்சியாக இருக்கிறது, கலைகளில் ஈடுபடுறது, ரசனையான கலைகள் சார்ந்த நன்மைகளெல்லாம் ஏற்படும். படிப்பு காரியங்களுக்கும் நல்லா தான் இருக்குது. ஜனவரி 16 வியாழக்கிழமை நண்பகல் 11:16 வரைக்கும் இந்த ஆயில்ய நட்சத்திரம். அதுக்கப்புறம் நம்ம லக்னத்தில் இருக்கிற மக நட்சத்திரம் தொடங்கிடுது. சந்திரன் நம்ம லக்னத்துக்கு வந்துடுறாரு. கேது, மகத்தினுடைய நட்சத்திரம் கேது, அவர் சூரியனாகவும் சனியாகவும் வேலை பார்க்குறார். 2ஆம் வீட்டில் கேது சூரியனை போலவும் சனியை போலவும் வேலை பார்க்கும்போது, சூரியன் நமக்கு 6ஆம் வீட்டில் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறனால இன்றைக்கும் மனமகிழ்ச்சி, உறவுகள், அகம் சார்ந்த நன்மைகள் எல்லாம் நல்லா நடைபெறும். ஜனவரி 17 வெள்ளிக்கிழமை நமக்கு நண்பகல் 12:44 பூர நட்சத்திரம் தொடங்குது. சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் 7ஆம் வீட்டில் சனியோட கனெக்ட் ஆகிறாரு. சனி பூரட்டாதியில் இருக்கார். அதே பூரட்டாதியில் சுக்கிரன் போய் சேர்க்கை பெறுகிறார். அப்போ 7ல் சுக்கிரன் சனி சேர்க்கை அப்படிங்கிறதுல ஒரு தராதரம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் லோ வேல்யூன்னு எடுத்துக்கணும். ஏன்னா சுக்கிரன் ஆடம்பர கிரகம், கவர்ச்சி கிரகம், கணவனானால் மனைவிக்கு கலத்திரகார கிரகம். அப்படிப்பட்ட கிரகத்தோடு சனி போய் சேருது அப்படின்னா, இப்போ நண்பர்களோட பழகிறது, ஒரு ஜாலியாக இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் சில தேவையில்லாத ஒரு இன்சிடென்ட்ஸ் வந்துடக்கூடாது. அதில் கவனமாக இருக்கணும். மற்றபடி ஜென்ரலாக சுக்கிரன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது நமக்கு அடிப்படையில் ஒரு புது நபர்களை சந்திக்கும் போது கவனமாக இருந்துக்கிட்டால் போதும். நல்ல ஒரு குடும்ப அமைப்பில் பார்த்திங்கன்னா, குடும்ப உறவுகளில் பார்த்திங்கன்னா அது பெருசாக பாதிக்காது.
ஜனவரி 18 சனிக்கிழமை இந்த சுக்கிரனுடைய பூர நட்சத்திரம் வந்து மத்தியானம் 2:50 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் உத்திர நட்சத்திரம். ஒரு பாதம் சிம்ம ராசியில் இருக்குது, 3 பாதம் கன்னி ராசியில் இருக்குது. சூரியனுடைய நட்சத்திரம் 6ல் சூரியனாகவே நட்சத்திரத்திலே இருக்கார். அதனால் நமக்கு இன்றைக்கும் வந்து நமக்கு பொருள் சார்ந்த நன்மைகள் இல்லை, அகம் சார்ந்த நன்மைகள். உயிர் பற்றான விஷயங்களுக்கு இன்றைக்கி நல்லா போயிட்டுருக்கும். பழகிறது, சொந்த பந்தத்தோடு உறவாடுறது, நமக்கு ஒரு ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயங்களில் ஈடுபடுறது, என்டர்டெயின்மெண்ட்டில் ஈடுபடுறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, அந்த மாதிரி நல்லா போயிடும். ஜனவரி 19 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:29க்கு அஸ்த நட்சத்திரம் தொடங்குகிறது. நம்மளுக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது 10ஆம் வீட்டில் இருக்கிற குரு பகவானும் சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறனால 2க்கும் 10க்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. அதனால் இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு பணம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறது, ஒரு ப்ரமோஷன், கௌரவம் சார்ந்த விஷயம், ஒரு மரியாதை, அது சொந்த தொழிலாக இருந்தால் ஒரு தொழிலுக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு பிரபலமாகிறது, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அப்போ இந்த 8 நாளில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, பொங்கல் ஹாலிடேஸும் வருது. அதே நேரத்தில் எல்லா நட்சத்திரத்துலேயும் பார்த்திங்கன்னா அகம் சார்ந்த நன்மைகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா 6ஆம் வீட்டில் சூரியன் இருந்தாலும் அவர் லக்னத்தை தான் இயக்குறார். அதே மாதிரி 7ஆம் வீட்டில் சனிங்கிறது உறவுகள் சார்ந்த நன்மைகளை கொடுக்குது. சுக்கிரனும் அங்கே போயிடுது. இப்போ குருவே 10ல் தொழில் ஸ்தானத்தில் இருந்தாலும் அது சந்திரனை போல தான் இயங்குது. அப்போ உபநட்சத்திரம் வந்து புதனாக இருக்கிறதுனால, புதன் நமக்கு 5ல் இருக்கிறதுனால ரிலாக்ஸேஷனாக இயங்குது. அதனால் இந்த வாரம் பூராமே உற்பத்தி இருக்காது. உற்பத்தி சார்ந்து நாம் ஒன்றும் ஈடுபட முடியாது. பட் வந்து கன்சல்ட்டிங்கில் இருக்கவங்களுக்கு, கமிஷன் வகையில் இருக்கவங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி உறவுகள் சார்ந்த நிகழ்ச்சிகள், இப்போ நமக்கு திருமண காரியங்கள், இது மாதிரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நம்ம இன்வால்வ் ஆகலாம். இன்வால்வ் ஆச்சுன்னா இந்த வாரம் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ சிம்மத்துக்கு வந்து ஒரு பாசிட்டிவான வாரமாக இது இருக்கிறது. அகம் சார்ந்த வகையில் மகிழ்ச்சியையும் நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் உறவுகளால் மேன்மைகளையும் கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இப்போ நம்ம தனியாக பதிவு போட்டிருக்கேன். இந்த சூரியன் மகர சூரியன் அப்படிங்கிறது 1 மாதத்துக்கு இருக்கார் இல்லையா? அப்போ அந்த தை மாதம் முழுக்க அந்த சூரியன் வந்து அந்த மகர ராசியில் போகிறப்ப 3 நட்சத்திரத்தை கிடக்கிறார். உத்திராடம், திருவோணம், அவிட்டம். அதெல்லாம் வித்தியாசப்படுத்தி நமக்கு எப்படியெல்லாம் பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல அதில் போட்டிருக்கேன். அதன் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதி விரையாதிபதி சந்திரன் சாரத்தில் குரு போகிறாருங்கிறதுனால மேக்சிமம் இந்த குரு சந்திரனாக செயல்பட்டுருக்கிறதுனால நமக்கு வந்து முதலீடுகள் சார்ந்த செலவுகள், தொழில் சார்ந்த முதலீடுகள் அப்படின்ற வகையில் இந்த குரு வந்து நம்மளுக்கு வேலை செய்கிறாருன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.